கரூர் சம்பவங்கிறது எங்கள் தலைவருக்கு மட்டும் ஒரு துயரமான சம்பவம் கிடையாது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு துயரமான சம்பவம் தான். இருந்தும் அவர் அதிலேருந்து மீளலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த 41 குடும்பத்தை அவர் தத்தெடுத்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களையும் தத்தெடுத்த மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். அவர் இதிலேருந்து மீண்டு வருவாருங்கிறது எங்களுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையும் கூட. ஆனால் இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து விஜயை நம்பி அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து ஏற்படுது. ஏன்னா விஜய் கூட்டத்தில் இது போல் சம்பவம் நடக்குதுன்ட்டு இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையுமே பெற்றோர்கள் பயப்படுவாங்களா? பெற்றோர்கள் இனி விஜயை நம்பி இளைஞர்களை அனுப்புவாங்களா? கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதில் எங்கள் தலைவர் வந்து எங்கே வந்தாலும் கூட்டம் வரும். அதற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு சரியான முறையில் கொடுத்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தலைவர் வந்தாலே அது கூட்டம் தான் வரும். அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் எல்லாருமே, இளைஞர்கள் மட்டுமின்றி பெற்றோர்களும் எங்கள் தலைவரை பார்க்குறதுக்காக ஆவலுடன் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவருடைய அடுத்த பயணம் எப்போங்கிறது என்னை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. அஜித் அவர்கள் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எல்லாருமே இதை வரவேற்கிறோம். எல்லாருமே மக்களாக ஒரு தொண்டனா எல்லாருமே இந்த ஒரு அஜித் சார் சொன்னது எல்லாருமே நாங்கள் வரவேற்கிறோம் இந்த தகவலை. இப்போ கூட்டணி அமையுமா? கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்து தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி எங்களுடைய தலைமை தான் முடிவு பண்ணணும். தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுக்கு நாங்கள் எங்களுடைய தாவகா தொண்டர்கள் எல்லாரும் அதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட செயல்படுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். கூட்டணி அமைச்சா நீங்கள் செயல்படுவீங்களா? யார்கிட்ட கூட்டணி அமைச்சாலும்? அதுதான் நான் சொல்லிட்டேனே, எங்கள் தலைமை தான் அது முடிவு பண்ணணும். எங்கள் தலைமை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதற்கு எங்களுடைய தாவகா தொண்டர்கள் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட்டு எங்களுடைய தலைவரை வெற்றி வாகை சூட வைப்பதே எங்களுடைய முதல் குறிக்கோள். அதே எங்களுடைய நோக்கம். சீமான் கடுமையாக விமர்சிக்கிறார், அது எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுனா, அவர் எப்போ விமர்சிக்கல. நேற்று எங்கள் தலைவரை தம்பின்னு சொன்னவர் திடீர்னு இன்றைக்கி விமர்சிப்பார், நாளைக்கு திருப்பி தம்பிம்பார். அவருடைய பேச்சு நாளுக்கு நாளும் மாறுபடும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.